ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய பல்சர் RS200 ஒரு குழப்பமான ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் இந்த பேட்ரி லைட் இங்கே எரியுதுங்க. எரிஞ்சிட்டு ஃபுல் பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அதாங்க இஷ்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொல்லிமலைக்கு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி நைட்டு வந்து ஆஃப் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பேட்ரியும் இங்கே RR யூனிட் இருக்கும்ல, அதுவும் மாற்றிருக்காங்க. மொத்தமாக 4000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் திரும்பி இந்த இஷ்யூ தான் இருக்குது. இன்றைக்கி நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வந்து ரோட்டில் நடுவில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீசல் புல்லட்டோட பேட்ரி எடுத்துகிட்டு வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ வந்து பார்ப்போம் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஜிங் காயிலில் தான் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 2 லைட்டும் எரியுது. நான் வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பேட்ரி வோல்ட் எவ்வளோ காட்டுதுன்னு. சுத்தமாக சார்ஜே இல்லை. காயில் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. காயிலோட வயர் வந்து நம்ம RR யூனிட்டில் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், பவர் வர மாதிரியே தெரில. பேட்ரி சிம்பிளும் எரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க இஷ்யூ. கொஞ்சம் வீட்டில் பேட்ரி சிம்பிள் எரிய ஆரம்பித்து ஃபுல் பேட்ரி வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெக்கானிக் மார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேட்ரி மாற்றிட்டாங்க, RR யூனிட்டை மாற்றிட்டாங்க. சார்ஜிங் காயிலில் இஷ்யூ இருக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கண்டினியூட்டியில் வச்சுக்கோங்க. இங்கே மல்டிமீட்ரு. அதுக்கப்புறம் இது வந்து 3 ஃபேஸ் காயிலுங்க. நம்ம பல்சர் RS200 இப்போ NS200 BS6 வர்றதெல்லாம் வந்து 3 ஃபேஸ் காயில் தான். கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து எர்த்தில் வச்சா, ஒரு சாக்கெட்லேயும் வச்சுட்டு எர்த்தில் வச்சா உங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து பாஸ் ஆகக்கூடாது. இது ரெண்டும் ஜாயின் பண்ண வருதில்ல, அதே மாதிரி இதில் வச்சுட்டு நம்ம இடத்துல வச்சா வரக்கூடாது. ஆனால் வருது. இதில் வரல, இதுலேயும் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இஷ்யூவாக இருக்கும். இன்னொரு வழியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். இந்த ஓம்ஸ் இருக்குல்ல, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 2000. அதில் வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, உள்ளே வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எர்த்து தான் அடிச்சிருக்கு. இது ஓகேவாக தான் இருக்குது ரெசிஸ்டன்ஸு, ஆனால் எர்த்து தான் வந்து அடிச்சிருக்கு. மேபி அதனால தான் இஷ்யூவாக இருக்கும். சரி, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம அங்கே கழட்டிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். காயிலேருந்து பவர் செக் பண்ணுறதுக்கு வந்து ஏசியில் வச்சுக்கணும். இங்கே டீசலில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக உள்ளே கொடுத்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். இங்கே ஒன்றில் மாட்டிக்கோங்க. அடுத்ததில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பவர் வரணும். ஸோ பவர் வருது. அதே மாதிரி அடுத்ததில் கொடுத்திங்கன்னா பவர் வரணும். இங்கேயும் பவர் வருது. மேபி இப்படி தான் மெக்கானிக் செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவர் தான் வருது, ஆனால் வந்து இதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து எடுத்து அடிக்குது. ஆனால் இது ரெண்டும் வந்து கம்மியாக தான் வருது. ஆனால் உள்ளே வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வண்டியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த இதுதான் வந்து மேக்னெட் காயில் கவர். ஸோ இதுதான் வந்து இதை அவுத்திங்கன்னா தான் உள்ளே வந்து இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் அவுக்கணும். இந்த கார்டு ஃபுல்லாக நம்ம அவுத்துட்டோம்னா, இது ஃபுல் ஆக்சஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அவுத்துட்டு, இதெல்லாம் 8 சைஸ்க்கு ஸ்பேனரு, இதை போட்டு அவுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அவுக்க வேண்டியதான். இதுதான் வந்து அந்த மேக்னெட் காயில் ஒயருங்க. எனக்கு தெரிஞ்சு முதலேருந்தே மாற்றிருக்க மாட்டாங்க போல், அவ்வளோ பழசாக இருக்குது. பயங்கர ஹீட்டாகவும் இருக்குது. இது வந்து நம்ம 8 பீஸ் ஸ்பேனர் தேவைப்படுவாங்க. ஏன்னா சில ஸ்க்ரூஸ்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி எல்லா நட்டும் அவுத்தாச்சு. கடைசி நட்டை அவுக்கிறோம். ஆயில் வந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இது எரிஞ்சு போயிருக்கு. இதனால தான் உங்களுக்கு பவர் சரியாக வரல.
நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல தான் தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு வந்துருக்கோம் ஒரு நாள். ஸோ அதாங்க விஷயம். இது கலருக்கு பார்த்திங்கன்னா சைஸ் 4 ஆலன் கீ யூஸ் பண்ணோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆலன் கீ யூஸ் பண்ணுறோம். இது இருக்குது ஒரு நட்டு மாதிரி, இதையும் கழட்டிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை இருக்கும் ஆயில் வந்து உள்ளே வர்றதுக்கு. இது வழியாக தான் ஆயில் உள்ளே வராங்க, சின்னதாக இருக்குல்ல, இது வழியாக ஆயில் இதுக்குள்ளே உள்ளே வரும். அதையே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம், பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு தரப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ் 8 தான் நினைக்கிறேன். ஆமாம், சைஸ் 8 தான். இங்கே பார்த்தீங்கன்னா காயில் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இங்கே இது எரிஞ்சிருக்கு, இது எரிஞ்சிருக்கு, இது எரிஞ்சிருக்கு, இது எரிஞ்சிருக்கு, பாதி எரிஞ்சிருக்கு. இது மொத்தம் 1 2 3 4 5 ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு, 2 பாதி எரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த சைடும். இது என்ன எப்படி வந்து உங்களுக்கு கரண்ட் வரும், அதுதான் இஷ்யூ. ஓகே, நம்ம வந்து புது காயில் வந்து இப்போ மாற்றலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக கழுவியாச்சு. இந்த ஓட்டையிலேருந்தும் இங்கே இருக்குல்ல ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி, அதுக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்குங்க. ஆயில் வந்து இதுலேருந்து தான் வருது. இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டையிலேருந்து அந்த ஸ்க்ரூ வழியாக வெளியே வருது. ஸோ அந்த பேசேஜ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, அதை பார்த்துட்டேன். ஸோ ஃபுல்லாக கழுவியாச்சு. இப்போ வந்து நம்ம புது ஆயில் வாங்கியிருக்கோம்ல, அது ரேட்டு பார்த்திங்கன்னா 1802 ரூபாங்க. ஏப்ரல் மாதம் ப்ராடக்ட்டு. இதுதாங்க நம்ம புது காயில். புதுசு பழசு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மாற்றிடுவோம். புது காயில் மாட்டியாச்சுங்க. காயில் மாட்டிட்டு இந்த ஒயர் வந்து இந்த இடத்துல இது வந்து மேக்னெட்டோட உரசாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நட்டு இதையும் போடணும். போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பேக்கிங்கும் வாங்கியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி நம்ம பேஸ்ட்டு போட்டால் நல்லா நிற்கிதுங்க. மற்றபடி இது பேப்பர்னால சரியாகவே நிற்கலை. அதனால் லைட்டாக பேஸ்ட் போட்டுருங்க, ரொம்ப போடல. லைட்டாக போட்டு ஒட்டுற மாதிரி, அதாவது இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள கீழே விழுந்துருது. அதனால் நம்ம மாட்ட வேண்டியதான். இப்போது இந்த இடத்துல மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக எல்லா ஓட்டையும் எனக்கு தெரியுது. இப்போ வந்து நம்ம நட்டை போட்டுற வேண்டியது. மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஈக்குவல் டைட் வச்சுட்டேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரில் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஏசியில் வச்சாச்சு 200 வருது. நல்லா ஈக்குவலாக வருதுங்க. எல்லாம் ஈக்குவலாக வருது. இப்போ வந்து கண்டினியூட்டி வச்சு பார்த்துட்டு எர்த் அடிக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியில் வச்சாச்சு. இது வந்துட்டு வச்சிங்கன்னா சவுண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏதோ ஒன்றில் கொடுத்துட்டு எர்த்தில் வச்சு பார்க்கணும், அடிக்கக்கூடாது. இங்கே வந்து இந்த இதை வந்து எர்த்தில் கொடுத்துருக்காங்க. வரலைங்க, இப்போ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அதுக்குள்ளே பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சிங்க. இதுதான் அவங்க புதுசாக மாற்றின பேட்ரி, பவர் ஜோன் எதுவும் மாற்றிருக்காங்க. நம்ம வந்து டீசல் புல்லட்டோட பேட்ரி இது. அதுலேருந்தே நம்ம லூப்பிங் போட்டிருக்கோம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க, ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சார்ஜ் ஆகாதான்னு பார்க்குறோம். கரெக்டாக வந்து நம்ம சார்ஜரை இங்கே மாட்டியாச்சு. இப்போது மல்டி மீட்டரை வச்சு பார்க்கலாம். சார்ஜ் வந்து லைட்டும் போட்டு பார்க்கலாம்.
12 தான் வந்துட்டு இருந்தது. இப்போ பேட்டரி டவுனாக இருக்குது, அதனால் உங்களுக்கு 13 காட்டுது. பற்றி சரியாயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ரேஸ் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஏறணும். ஹெட்லைட் போட்டாச்சு. ஹெட்லைட் போட்டு தாங்க இருக்குது. இப்போ அந்த பேட்ரி சிம்பிளே எரியல. இது பக்காவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதை ஏன் மெக்கானிக் பண்ணாமல் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ 4000 4700 ஏன்னா எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு எங்களுக்கு. இப்போ புரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பவர் வந்துச்சு, ஆனால் எர்த் அடிச்சுது. 3ல் வந்து அதாவது 3 ஃபேஸில் வந்து எர்த் அடிக்கக்கூடாது, ஆனால் இதில் எர்த் அடிச்சுது. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக சார்ஜ் ஆகாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ 12 சம்திங் தான் வந்துட்டு இருந்தது, இப்போ 13 சம்திங் வந்துட்டு. பேட்டரி டவுனாக இருக்குது, அதனால தான் அவ்வளோ காட்டுது. மற்றபடி 14 வரணும். ரேஸ் பண்ணும்போது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இஷ்யூ இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆயில் லீக்கும் எதுவும் இல்லைங்க, நம்ம பார்த்தாச்சு. ஆயிலும் லைட்டாக டாப் அப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் ஆயில் லீக்கும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய்.